friends, welcome to Ashwinbharathivlog. இன்னைக்கு வீடியோல ஒரு கேரளா ஸ்டைல்ல ஒரு எக் மொல்லி தான் பார்க்க போறோம். இது வந்து இடியாப்பம் ஆப்பத்துக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கும். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் பட்டை கிராம்பு எல்லாம் சேர்த்துட்டு இதுக்கு ஒரு 2 வெங்காயத்தை நல்லா நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப வதங்க தேவையில்ல, பாதி வதங்கினா போதும். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் போல இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு ஸ்பூன் மிளகும் ஜீரகம் பொடி பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 1 ஸ்பூன் போல் மல்லித்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் போல் கரம் மசாலா. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். மசாலாலாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. நான் ஒரு தேங்காவை ஃபஸ்ட்டு தேங்காய் பால் 2வது தேங்காய் பால்னு பிரித்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம 2வது தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது காரத்துக்கு பார்த்திங்கன்னா பச்சை மிளகாவை இப்போ தான் நம்ம சேர்த்துக்கணும். தக்காளி பழத்தையும் பச்சை மிளகாவையும் ஒரு 4 பச்சை மிளகாவும் தக்காளி பழத்தை ஒரு தக்காளி பழத்தை நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து இந்த தக்காளி பழம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இந்த அளவுக்கு வேகணும். இந்த அளவுக்கு வெந்தவுடனே நம்ம ஃபஸ்ட்டு தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு தேங்காய் பால் சேர்த்து பார்த்திங்கன்னா கொதிக்கலாம் தேவையில்லை. இப்போ நான் இதுக்கு வந்து 4 முட்டை எடுத்துருக்கேன். அந்த 4 முட்டையை பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி கீரல் போட்டுக்கலாம். முட்டை கீரல் போடுறப்ப பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆழமாக போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலாலாம் இறங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கீரல்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் பால் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை. இப்போ நம்ம முட்டையெல்லாம் சேர்த்துட்டு வாசனை கொஞ்சம் கருவேப்பிலை மேலாம் போட்டுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான கேரளா ஸ்டைலில் எக் மொல்லி. இது வந்து இடியாப்பம் ஆப்பத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். எப்போ நம்ம தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்றது இது கொஞ்சம் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.